ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlogல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முடி அளவுக்கு அதிகமாக கொட்டும்போது அதை வந்து எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணலாம், அதுக்கப்புறம் முடியை வந்து எப்படி ரீக்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையை சீவும் போதே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான முடி கொட்டும். ஸோ அதிலே வந்து அவங்க டென்ஷன் அதிகமாக ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகவே ஆகாதீங்க. உங்களை நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். ஸோ நான் வந்து என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீனை வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்படி வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான பேக்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த ஒரு பேக்கு தான், ஹேர் ஃபால் ஆகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேக்கு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப் லாங் வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக நம்ம வந்து டயட் பேலன்ஸ்லாம் எதுவும் சரியாக பண்ண மாட்டோம், இல்லை ஏதோ ஒரு டென்ஷன் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம ரெகுலர் லைஃப்பில் வந்து கொஞ்சமாவது ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஹேர் ஃபால் ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த சிம்பிள் ரெமெடி தாங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். முட்டையோட வெள்ளைக்கருவும் அது மாதிரி ஒரு பெரிய வெங்காயம், அதை வந்து நல்லா திருகிட்டு அதில் இருக்கக்கூடிய ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப சிலருக்கு வந்து இச்சினஸ்லாம் இருக்கும். நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கேரட் திருகிட்டு டைரெக்டாக வந்து கையிலே வந்து அந்த ஜூஸை பிழிஞ்சு எடுத்துருவேன். ஸோ ஒரு சிலருக்கு இச்சினஸ் ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க துணியிலையோ இல்லை இந்த மாதிரி வடிகட்டிலையோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் வெறும் தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கூட வந்து எந்த ஒரு திப்பியும் இல்லாமல் வெறும் தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கவங்க ஸோ ஏதோ ஒரு ஹேர் பேக் வந்து நீங்கள் எந்த ஒரு ஹேர் பேக் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, நல்லா வந்து வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த திப்பினஸ் மாதிரி ஏதாவது இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா தலையில் அந்த ஸ்கேல்ப் வந்து நல்லா அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவே வந்து ஹேர் ஃபால் ஆகும். ஸோ வெந்தயமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பேக் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அந்த திப்பியே ஒரு மாதிரி அரிப்பு கொடுக்கும். ஸோ எப்போவுமே வந்து வடிகட்டிட்டு நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றி நல்லா ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இந்த பேக்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நிறையா தண்ணி ஊற்றி நல்லா ஹேர் வாஷ் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம்லாம் ஆகவே ஆகாது. ஸோ நம்மளுடைய ஹேர் சீரம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. முட்டையோட வெள்ளைக்கரும் ஆனியன் ஜூஸ் நல்லா எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து ஒரு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சீரத்தை நம்ம வந்து தலையில் வந்து ஸ்கேல்ப் டு கீழே வந்து நுனி முடி வரையும் நல்லா அப்ளை பண்ணணுங்க. ஸோ இதை வந்து இந்த பேக்கை வந்து வாரத்தில் 3 தடவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ நாளில் வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ஸ்டாப் ஆகுதோ அது வரைக்குமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 வீக்லேயே இந்த சீரமாக அப்ளை பண்ணும்போது நல்லா ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிட்டே வந்துடும். நீங்கள் ஹேர் ஃபால் நல்லா ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் இந்த பேக்கை யூஸ் பண்ணுறத நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். இதுக்கு இடையில வந்து வேறு எதுவும் ட்ரை பண்ணாதீங்க, இதை மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வந்து ஹேர் ஃபால் வந்து நல்லாவே கம்மியாயிரும். ஒரு 2 வீக்லேயே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹேர் ஃபால்லாம் கம்மியாயிட்டு ஹேர்லாம் குட்டி குட்டியாக ரீக்ரோ ஆகும். ஸோ நான் வந்து எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன்னா அதே மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி தலையை குனிஞ்சு நீங்கள் இந்த சீரத்தை அப்ளை பண்ணும்போது நல்லா ப்ளட் சர்க்குலேஷன் ஆகும், ஹேர் ஃபால் நல்லா கம்மியாயிரும் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை. இந்த ஹேர் சீரமாக வந்து ஒரு 30 மினிட்ஸ் தலையில் வச்சு ஊற வச்சா போதும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு சீயக்காய் போட்டு நல்லா வந்து நிறையா தண்ணி ஊற்றி நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சிக் எடுக்கும்போது ரொம்பவே ஹேர் ஃபால் வந்து கம்மியாக தான் வந்திருக்கும். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் ப்ராப்ளம் கண்டிப்பாக ஸ்டாப் ஆயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண இன்க்ரீடியன்ஸ் தான். இதை வச்சு நம்ம ஹேர் ஃபாலை சூப்பராக கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்காக நீங்கள் வெளியில் எதுவுமே வாங்கி ட்ரை பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இதையே நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் உங்களுடைய ஹேர் ஃபாலை நல்லா ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்லா ஹேரும் ரீக்ரோத் ஆகும் இந்த ஒரு சீரமை யூஸ் பண்ணும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.